நேற்று வச்சு பிரியாணி இன்னும் காலி பண்ண முடியாமல் தவிச்சிட்ருக்கிறீங்க. இதே வேலை உங்களுக்கு. அன்னன்னைக்கு செஞ்சு அன்னன்னைக்கு சாப்பிட மாட்டீங்க. செஞ்சு ஸ்டாக் பண்ணி வச்சிடுறீங்க. இடையிலையா ஃப்ரெஷ்ஷாக செய்யுங்க. ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ணும். நீங்கள் பிரியாணி சாப்பிட்டு நான் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா என்ன வச்சுருக்காங்க. நேற்று வச்ச பிரியாணி காலையில் கொடுத்து கொண்டுட்டாங்க. அதனால் தான் அதை நான் வீடியோவை போடல. அதனால் இப்போ ஃப்ரெஷ்ஷாக என்ன இருக்குது, வெள்ளை சோறு இருக்குது, பச்சை புளி ரசமாம்மா. இது காய்ச்சி ரசமா? காய்ச்சி ரசமா? பச்சை புளி ரசம் கூட நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். அது ரசம் இருக்கும். பச்சை புளி ரசம்லாம் வந்து சைட் டிஷ்மா. மெயின் டிஷ்ஷாகவே ரசம் கிரேவி. ரசம் வந்து செரிமானத்துக்காக வைக்கிற குழம்பு. சரியா? நல்லா ஹெவியாக சாப்பிட்டு ஒரு மாதம் ஆச்சு. நம்ம ரசம் வச்சு ஒரு மாதம் ஆச்சா? இந்த வீடியோ ஒரு ரெகுலராக பார்த்தவங்களுக்கு தெரியும். ரசம் நான் எப்போ கடைசியாக சாப்பிட்டேன். நேற்று கறி சாப்பிட்டா இன்னைக்கு ரசம் செரிமானம் ஆகணும். நேற்று கறி சாப்பிட்டோம்னா அது நேற்று அந்த கறி பிரியாணி கூட அந்த கிரேவி கூட சேர்த்து வச்சுருக்கோம் ரசமா. அப்படி இருக்க மாட்டீங்க. இது ஐட்டம் கறி வாங்கியும் காலிஃப்ளவர், முட்டை காலிஃப்ளவர், முட்டையும் காலிஃப்ளவர் போட்டு ஒரு பொரியல் செஞ்சுருக்காங்க. ஓகே, இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டில் லஞ்ச். ஓகேவா? சரி, நீ எடுத்து வச்சுக்கலாம். வச்சுக்கலாம். சரி, ஓகே காய்ஸ். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிதான். சிம்பிள் லஞ்ச். சிம்பிள் தான். எப்பயும் எப்பவுமே சிம்பிள் தான். ரைட்.